குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மூணு வெக்டார் கொடுத்துருக்காங்க. அது 3 யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லிட்டாங்க. பியும் சியும் நான் பேரலல்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கேப் கிராஸ் பி கேப் கிராஸ் சி கேப் ஈக்குவல் டு 1/2 பி கேப். ஃபைண்ட் ஏக்கும் சிக்கும் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஓகேயா, இங்கேயும் அதே தான் 3 அலகு வெக்டார் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் கோணம், இடைப்பட்ட கோணம், ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேயா, உனக்கு தெரியும் யூனிட் வெக்டார்ஸ் இல்லைன்னா அலகு வெக்டார் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி கேப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ கேப் கிராஸ் பி கேப் கிராஸ் சி கேப் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி கேப். இதுக்கு உனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், நிறைய தடவை ஃபார்முலா எழுதிட்டோம், மறுபடியும் எழுதுகிறேன் பாரு. ஏ கேப் டாட் சி கேப் இன்ட்டு பி கேப் மைனஸ் ஏ கேப் டாட் பி கேப் இன்ட்டு சி கேப் ஈக்குவல் டு 1/2 பி கேப். இந்த பி கேப்பும் இந்த பி கேப்பும் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை மட்டும், கெழுவை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். இங்கே சிஏ இல்லை, அதனால் சிஏ விட்டுறணும். அப்போ இது ரெண்டோட கெழுவை ஈக்குவேட் பண்ண என்ன வரும், ஏ கேப் டாட் சி கேப் ஈக்குவல் டு 1/2 வரும். வருமா? அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி கேப் இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. மாடுலஸ் வந்தாவே இது அலகு வெக்டார் அல்லது யூனிட் வெக்டார். அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், காசு அந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வரும். காஸ்க்கு எப்போ 1/2 வரும்னு உனக்கு தெரியும். டேபிளில் பார்த்தீங்கன்னா 5/3 ஆல்ரெடி டேபிள் கொடுத்துருக்கேன். டேபிளில் பாரு, டேபிளில் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 5/3, அதாவது 60 கோணத்தில் வந்து 60 டிகிரியில் வந்து உனக்கு தீட்டாவோட வேல்யூ வந்து எப்போ இருக்கும், பிக்கும் சிக்கு இடைப்பட்ட ஏக்கும் சிக்கு இடைப்பட்ட கோணம் என்னவா 5/3. தேங்க்யூப்பா.